விரைவில் இந்தியன் 2 இசை வெளியீட்டு விழா. இந்த இசை வெளியீட்டு விழாவில் இத்தனை பிரபலங்கள் வந்து கலந்து கொள்ளப் போகிறார்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் தமிழ் சினிமாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் வந்து மிகப்பெரிய திருவிழாவாக இருக்கும். இந்த வருடத்தில் நடக்க போகிற ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அந்த விழா இருக்க போகுது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதாவது வந்து இந்தியன் 2 திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழா ஜூன் 1ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் வந்து நடைபெற போகிறது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்து விட்டார்கள். இந்த இசை வெளியீட்டு விழா சாதாரண இசை வெளியீட்டு விழாவாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷனாக வந்து இந்த படத்துக்கு வந்து இந்த இசை வெளியீட்டு விழா இருக்கணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம். அதனால் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். அதில் முக்கியமான செலிபிரிட்டிஸ் வந்து MS தோனி, அதுக்கப்புறமா ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் வந்து ராம் சரண் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ராம் சரண் அவர்கள் வந்து சங்கர் அவர்களோட அடுத்த திரைப்படமான கேம் சேஞ்சர் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து கொண்டு இருக்காங்க. அதனால் வந்து சங்கர் இன்வைட் பண்ணதால் கண்டிப்பாக ராம் சரணோட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவிலேருந்து உச்ச நட்சத்திரமாக இருக்கும் சிம்பு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களா, தனுஷை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்களா. ஸோ வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தோட இசை வெளியீட்டு விழாவுக்கு வருவாங்களா, வந்து கமல்ஹாசனுக்கு வந்து ஒரு சிறப்பு வந்து கொடுப்பாங்களா, இந்தியன் 2க்கான ப்ரமோஷன் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?